வணக்கம். இந்த மனதை வெல்லுங்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. சென்ற நிகழ்ச்சியில் நம் உயிரில் இருக்கக்கூடிய 7 விதமான குணங்களை பற்றி பார்த்தோம். இன்று நாம் மனப்பாங்கு அல்லது ஆட்டிடியூட் இதனுடைய வகைகளை பார்க்க இருக்கிறோம். நமக்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூற வந்திருக்கிறார் நமது ராஜயோகி பிரம்மகுமார் பாண்டியமணி அவர்கள். இவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக ராஜயோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். இவர் நம் பிரம்மகுமாரி இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குனராய் இருக்கிறார். வணக்கம் பிரதர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சென்ற சில நிகழ்ச்சிகளா நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். உயிரை பற்றி பேசிட்டு இருக்கோம் மற்றும் மனம் எப்படி இயங்குதுன்னு பேசிட்டு இருக்கோம். நீங்க ஒரு சென்ற நிகழ்ச்சியில சொன்னீங்க டீம் அப்படின்னு சொன்னீங்க. தட் இஸ் தாட், இமோஷன்ஸ், ஆட்டிடியூட் அண்ட் மெமரின்னு சொன்னீங்க. இந்த ஆட்டிடியூட் என்றால் என்ன? அதோடைய வகைகள் என்ன? இதை பற்றி ஒரு விளக்கம் தர முடியுமா? நமது வாழ்க்கையை நிர்ணயிப்பதே நம்மளுடைய மனப்பாங்கு தான். இதுதான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆட்டிடியூட் டிட்டர்மைன்ஸ் ஒன்ஸ் ஆல்டிடியூட். நாம் இப்போ எப்படி இருக்கிறோமோ இல்லை எங்கே இருக்கிறோமோ அது நம்மளுடைய மனப்பாங்கை பொறுத்து தான் அமைகின்றது அல்லது நிர்ணயிக்கப்படுகின்றது அல்லது நிச்சயிக்கப்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆட்டிடியூட், இந்த மனப்பாங்கு எப்படி நமக்கு உருவாகுதுன்னா, பல வருடங்களாக பல காலங்களாக நாம் செய்கின்ற செயல்களின் காரணமாகவும் நமக்குள்ள மனதில் எழுகின்ற அபிப்பிராயங்கள் காரணமாகவும் தான் இது உருவாகின்றது. இதை மாற்றுவது அவ்வளவு சுலபம் அல்ல. இதில் பல வகைகள் இருக்கின்றன. முதல்ல மாற்றத்தை பற்றிய மனப்பாங்கு, இரண்டாவது வெற்றியை பற்றிய மனப்பாங்கு, மூன்றாவது தோல்வியை பற்றிய மனப்பாங்கு, நான்காவது ஒத்தி போடும் மனப்பாங்கு, ஐந்தாவது நேர்மறையான மனப்பாங்கு, ஆறாவது எதிர்மறையான மனப்பாங்கு. இப்படியாகத்தான் 6 வகைகளை நாம் இன்னைக்கு நிகழ்ச்சிகளில் பார்க்க போகிறோம். அதில் எல்லாத்தையும் விட தலையானது மாற்றம் பற்றிய மனப்பாங்கு. இந்த மாற்றத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அத்தியாவசியமாகும். ஆனால் இந்த மாற்றத்தை நம்ம மேலே திணிக்கும்போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஏன்னா நார்மலாக நாம் என்ன நினைக்கிறோம்னாக்கா, இது நடைமுறை சாத்தியமல்ல அப்படின்னு நினச்சி அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிடறோம். அல்லது அதை நாம் மேற்கொள்வதற்கான முயற்சியே செய்ய மாட்டேங்கிறோம். ஆனால் இந்த மாற்றம் என்பது நிரந்தரமான ஒன்று. இந்த உலகத்தில் மாறாத ஒன்றே ஒன்று தான். அது எதுனா மாற்றம்தான். அதை தவிர எல்லாமே மாறக்கூடியது தான். ஆக எல்லாமே மாறிக்கொண்டு தான் இருக்கின்றன. அந்த மாற்றத்திற்கு நாம் ஈடு கொடுத்து நம்மளுடைய முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும். அங்குதான் நம்மளுடைய சிறப்பு தன்மை இருக்கின்றது. ஒருவர் வாழ்க்கையில் நல்ல வெற்றி அடைந்து விட்டார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில், அவருடைய ப்ரொஃபஷன்லேயோ அல்லது அவருடைய ஒட்டுமொத்த ஒரு வாழ்க்கையிலேயோ வெற்றி அடைந்திருக்கின்றார் என்றால் அது அவர் மாற்றத்தை எப்படி கையாளுகின்றார் என்பதை பொறுத்து தான். ஆக மாற்றத்தை நாம் எப்படி கையாள வேண்டுமென்றால், முதல்ல மாற்றம் இன்றியமையாதது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாம் எப்போதுமே எதை செய்து கொண்டு இருக்கின்றோமோ, எதில் நாம் பழக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றோமோ அதைத்தான் சுலபமாக கருதுவோம். பழக்கப்படாத ஒன்றை செய்யும் பொழுது நமக்கு சிரமமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த சிரமத்தை நாம் மனதில் கொள்ளாமல் நாம் அந்த முயற்சியை செய்யும் பொழுது அந்த மாற்றத்தை தன்னுடையதாக ஆக்கி கொள்ள முடியும். ஏன், நம்முடைய முன்னேற்றம் கூட ஒரு மாற்றம் தானே. நேற்று இருந்தது போலவே நான் இன்றும் இருந்தால் அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆனால் நேற்றை விட இன்றைய நான் முன்னேறி இருக்கின்றேன் என்றால் கூட நான் ஒரு மாற்றத்திற்கு உட்பட்டு கொண்டு இருக்கின்றேன் என்று தானே பொருளாகும். ஆகவே தான் நான் கூற வருவது என்னவென்றால், மாற்றம் என்றது இன்றியாதது. இது தவிர்க்க முடியாதது. இந்த தவிர்க்க முடியாத மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறையில் கொண்டு வரும்பொழுது தான் நமது வாழ்க்கை ஒரு பொருள் பொதிந்த வாழ்க்கையாக அமைந்து விடுகின்றது. உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த உலகம் கூட தினசரி மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டே தான் இருக்கின்றது. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த உலகம் இப்பொழுது இருக்கின்றதா? 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நம்மளுடைய உறவு முறைகள் அப்படியே இப்பொழுதும் கடைபிடிக்கப்படுகின்றனவா? 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி இருந்ததோ, விஞ்ஞான துறையாகட்டும் அல்லது மற்ற துறையாகட்டும், இப்பொழுது அப்படியே இருக்கின்றதா? எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. ஆகவே மாற்றம் என்பது இயற்கையானது, அது இன்றியமையாதது, நம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்ற ஒரு மனப்பாங்கினை நாம் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவற்றை சரியாக எதிர்கொள்ள முடியும்.
ஏனால் மாற்றம் என்பது நமக்கு சில கடினங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கின்றன. ஏனென்றால் நாம் பழக்கப்பட்ட விதத்திலிருந்து வேறு விதமாக நாம் ஒன்றை செய்ய வேண்டியிருக்கின்றது. அதற்கு நமது மனதும் இடம் கொடுப்பதில்லை, நம்முடைய செயலும் அதற்கு ஒத்தவாறு வருவதில்லை. ஆக இந்த இணக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுதுதான் மாற்றத்தை கொண்டு வர முடிகின்றது. ரொம்ப அழகா சொன்னீங்க. யார் மாற்றத்தை அழகாக கையாளுகிறார்களோ அவர்களே வெற்றி அடைய முடியும்னு சொன்னீங்க. அடுத்தது வெற்றிக்கான மனப்பான்கு அப்படின்னா என்ன? வெற்றி என்பது நாம் எப்பொழுது அடைகின்றோம்? வெற்றி என்ற வார்த்தையை கேட்ட உடனேயே நம் மனதில் என்ன எழுகின்றது என்றால், இது இறுதியாக அடைய வேண்டிய ஒன்று என்று நினைக்கின்றோம். ஆனால் இது இறுதியாக அடையக்கூடிய ஒன்று அல்ல. ஒரு ஓட்டப்பந்தயத்திற்கூட உங்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படுவது இறுதியாக இருந்தாலும் கூட அதனுடைய முயற்சி முதல் அடியிலேயே தொடங்கி விடுகின்றது. முதல் அடியில் ஒருவர் தன்னுடைய முயற்சியை கைவிட்டால் நிச்சயமாக அவரால் வெற்றியை அடைய முடியாது. ஆக வெற்றி என்பது நடைமுறை வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஒவ்வொரு நொடியிலும் நாம் அனுபவம் செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமானதாகும். ஏனால் வெற்றியை பற்றி பலவிதமான தவறான அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. முதற்கண் எல்லோராலும் இந்த வெற்றியை அடைய முடியாது, அதைவிட முக்கியமாக என்னால் அதை அடைய முடியாது என்ற தாழ்வு மனப்பான்மையுடன் மிக அதிகமானோர் இருக்கின்றார்கள். ஆக முதலில் வெற்றி எனது பிறப்புரிமை, நான் பிறந்ததே வெற்றி அடைவதற்காகத்தான் என்று ஒரு தன்னம்பிக்கையை நீங்கள் கொள்ள வேண்டும். உங்களுக்கு சுய கௌரவம் அதற்கான வேண்டும். சுய மாற்றத்திற்கு இது இன்றியமையாததாக இருக்கின்றது. அடுத்து வெற்றியை பற்றி நினைக்கும் பொழுது நாம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோம் அல்லது ஆசைப்படுகின்றோம். அதுவும் கூட எப்பொழுதுமே பாசிபிள் கிடையாது. ஏனென்றால் பல தோல்விகளுக்கு பிறகுதான் வெற்றியை அடையவும் முடிகின்றது. உதாரணமாக தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் பல்பு கண்டுபிடிப்பதற்கு 1000 முறை முயற்சிகளை மேற்கொண்டார். 999 முறை அவர் தோல்வியை தழுவினார். ஆகவே அவரிடம் ஒருவர் கேட்டார், நீங்கள் இத்தனை முறை தோற்றுவிட்டீர்களே என்று. அப்போது அதற்கு அவர் பதில் கூறும் பொழுது இவ்வாறாக கூறினார், நான் தோல்வி அடையவில்லை, ஒரு பல்பை எப்படி நாம் தயாரிக்க கூடாது என்பதை அதற்கான வழியை 999 முறை நான் கற்றுக்கொண்டேன் என்று தான் கூறினார். ஆக தோல்வியை அவர் கற்றுக்கொள்வதற்கான ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டாரே தவிர அவர் தனக்குத்தானே நான் தோல்வி அடைந்து விட்டேன் என்று ஒருபொழுதும் கூறிக்கொள்ளவே இல்லை. ஆகவேதான் அவரால் இறுதியில் வெற்றியை அடைய முடிந்தது. நாம் முதலில் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதும் வெற்றியை அடைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு அடியிலும், அதாவது டிவைட் அண்ட் ரூல் என்று கூறுவார்கள், ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் ஒரு நோக்கம் நமது உயர்ந்ததாக இருக்க வேண்டும், திட்டமிடல் சரியானதாக இருக்க வேண்டும், நாம் கலைப்பற்று முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இந்த மூன்றினையும் நாம் செய்யும் பொழுதுதான் நம்மால் நிச்சயமாக அந்த வெற்றியை கனியை பறிக்க முடியும். மாற்றத்தை பற்றி கூறும்போது கூட நான் ஒரு விஷயத்தை உங்கள் முன் கூறுகின்றேன். அதற்காக ஒரு சூத்திரம் இருக்கின்றது, ஃபார்முலா. அதாவது 3 தேவைகள் இருக்கின்றன. ஒன்று ஃபோக்கஸ், ஒருமுகப்பட வேண்டும் நீங்கள். 2வது வில், உங்களிடம் தைரியம் இருக்க வேண்டும். 3வது கேப்பபிலிட்டிஸ், அதற்கான தகுதிகள். இந்த 3ம் இருக்கும் பொழுதுதான் மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர முடியும். அதை நீங்கள் நிரந்தரமானதாகவும் ஆக்கிக்கொள்ள முடியும். ஏனென்றால் நிறைய முறை நாம் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்குறோம், பலவிதமான முயற்சிகளை நாம் செய்கிறோம், அதற்கான பலனையும் அனுபவிக்கிறோம். ஆனால் அது நிரந்தரமாக இருப்பதில்லை. ஒரு குறுகிய காலத்துக்கு பிறகு மறுபடியும் அந்த பழக்க வழக்கத்துக்கே நாம் அடிமையாகி விடுகின்றோம். ஆக அந்த சம்ஸ்காரங்களிலிருந்து நாம் வருவதற்கு, இந்த வெற்றியை அடைவதற்கு மாற்றத்தை நிரந்தரமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஆகவே வெற்றி என்பது எல்லோராலும் அடையக்கூடிய ஒன்று. அது நம்மளுடைய பிறப்புரிமையாக இருக்கின்றது. அதை நாம் நிச்சயமாக முடியும். ஆனால் அதை அடைவதற்கு நாம் எந்த வழியை சரியானதாக தீர்மானித்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் நான் உங்களுக்கு 3 விஷயத்தை கூறினேன். நமது நோக்கம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும், திட்டமிடல் சரியானதாக இருக்க வேண்டும், நம்மளுடைய உழைப்பு கலைப்பற்றதாக தொடர்ந்து இருக்க வேண்டும். ஏன்னா கன்சிஸ்டன்ட் என்று கூறுவார்கள். தொடர் முயற்சியின் மூலமாகத்தான் நாம் வெற்றியை அடைய முடியும். ஆக வெற்றியை பற்றிய மனப்பாங்கு நம்மளிடம் சரியானதாக இருக்க வேண்டும். தவறான அபிப்பிராயங்களை நாம் கைவிட்டு விட வேண்டும். உலகத்திலே எல்லோரும் வெற்றி அடைந்து விட்டார்களா என்ன?
எல்லோருமே வெற்றியை அடைந்ததே இல்லை, நிறைய பேர்களில் ஒரு சிலர் தான் வெற்றியை அடைந்திருக்கின்றார்கள் என்ற மனப்பாங்கினை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். தன்னை பொறுத்தவரை நான் எந்த செயலை கையில் எடுத்துக்கொண்டு செய்கின்றேனோ அதில் நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்ற மன உறுதியுடன் நீங்கள் இருக்க வேண்டும். இங்குதான் மனது நமக்கு உதவி புரிகின்றது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்ப அப்ரஹாம் லிங்கன் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வாழ்க்கை முழுக்க தோல்வியை சந்தித்தார். அவர் ஒரு ஜனாதிபதி ஆவதற்கு முன் எத்தனை தோல்விகளை சந்தித்தார்? சோ இந்த தோல்விங்கிற மனப்பான்கு எப்படிப்பட்டது, அதை பற்றி ஒரு விளக்கம் தர முடியுமா? வெற்றியை பற்றி தெரிஞ்சுக்கும் போது தோல்வியை பற்றி கூட கண்டிப்பாக தெரிஞ்சுக்க தான் வேணும். தோல்வி அடைவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முதல்ல அதனுடைய காரணங்களை நம்ம ஆராய்ந்து அறிய வேண்டும். அதுலேயும் இதில் முக்கியமாக நாம் மனப்பாங்கை எப்படி வச்சுக்கணும்னா, தோல்வி என்பது இயற்கையானது. அது ஒரு செயற்கையான ஒன்றோ அல்லது திணிக்கப்படக்கூடிய ஒன்றோ அல்லது நம்மளோட முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒன்றோ என்று நாம் ஒருபொழுதும் நினைக்கக்கூடாது. அதை நாம் இயற்கையானதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நாம் எப்பொழுதும் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தோல்வி என்பது நெகட்டிவ், அதை எப்படி நாம் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்வது? அதற்கு தான் நம்மளுடைய மனப்பாங்கு சரியானதாக இருக்க வேண்டும் என்று நான் கூறுகின்றேன். ஆக தோல்வி என்பது வெற்றிக்கான ஒரு அடிக்கல்லாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு தோல்வியும் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவத்தை அல்லது பாடத்தை கற்பிக்கின்றது. அதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கை நீங்கள் வைத்து கொண்டீர்கள், அதிலிருந்து நீங்கள் தோல்வியின் மூலமாக மனம் தோன்றிவிட மாட்டீர்கள். நீங்கள் மனதில் உங்களுடைய உற்சாகம் ஆர்வத்தை குறைந்து கொள்ளாமல் பார்த்து கொள்வீர்கள். ஆகவே தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்முடைய அனுபவமாக இருந்தாலும் சரி, அல்லது படிப்பினையாக இருந்தாலும் சரி, அல்லது காரியங்களாக இருந்தாலும் சரி, அவற்றை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்கு இருந்தோமானால் நம்மிடம் தோல்வி ஒருபொழுதும் வரவே வராது. அப்படியே வந்தாலும் கூட அது அடுத்த வெற்றிக்கான ஒரு படிக்கல்லாக அமைந்து விடுகின்றது. ஏனென்றால் பல தோல்விகளை கண்ட அப்ரஹாம் லிங்கன் இறுதியில் வெற்றி பெற்றாலும் அவர் ஒவ்வொரு முறையும் தோல்வி அடையும் பொழுது மனம் தளரவே இல்லை. ஏனென்றால் தொடர் முயற்சியாக அவர் முயன்று கொண்டே இருந்தார். ஆனால் நாம் நம்மை நாமே கேட்டு பார்ப்போம். ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் எப்பொழுதாவது 1000 முறை முயன்றிருப்போமா? கண்டிப்பாக இல்லை. ஒரு முறை செய்திருப்போம், 2 முறை செய்திருப்போம், 3ஆவது முறை இது எனக்கு ஒத்து வராது, என்னால் முடியாது, எனக்கு இந்த தோல்வி என்பது நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நமக்கு நாம் சொல்லிக் கொள்ளுகின்றோம். ஆகவே தோல்வியை பற்றிய சரியான மனப்பான்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமானதாக இருக்கின்றது. நம் வாழ்க்கையில நிறைய நல்ல முடிவுகள் எடுக்கிறோம். அந்த ஆதாரம் அனுபவங்கள் தான். ஆனா அனுபவங்கள் எப்படி ஏற்படுதுன்னா, நம்ம அடையக்கூடிய தோல்விகள்ல இருந்து தான் நமக்கு அனுபவங்கள் ஏற்படுது. ஸோ இதுல இருந்து நேர்மறையான இந்த மனப்பாங்க நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமா? நிச்சயமாக. ஏன்னா நம்மளுடைய மனப்பாங்கு நேர்மறையாக இருந்தால்தான் நம்மளுடைய உணர்வுகள் கூட நேர்மறையாக இருக்க முடியும், நம்மளுடைய எண்ணங்கள் கூட நேர்மறையாக இருக்க முடியும், நமது செயல் கூட நேர்மறையாக ஆக முடியும். எப்பொழுது நமது செயல்கள் நேர்மறையாக இருக்குமோ அப்போ தான் அதனுடைய பிரதிபலன் நமக்கு நேர்மறையான ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்க முடியும். நம்ம வாழ்க்கையினுடைய பர்பஸை நாம் அச்சீவ் பண்ண முடியும். அதனால தான் நான் என்ன சொன்னேன்னாக்கா, இந்த மனப்பாங்கு என்பது ஒரு அஸ்திவாரமாக இருக்கின்றது. இந்த மனப்பாங்கு உருவாவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. நடைமுறையில் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மனப்பாங்கில் இருக்கிறாங்க. இப்போ ஒரே மனப்பான்மையில் நாம் கூட எப்போதுமே இருக்கிறது இல்லை. நம்மளுடைய மனப்பாங்கை கூட நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கிறோம். உதாரணமாக முதல்ல இந்த கணிப்பொறி கண்டுபிடிச்சு வந்த பிறகு அதை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை ஒரு பெரிய விஷயமாகவும் எடுத்துக்கொள்ளவில்லை. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, இதெல்லாம் நம்மளால் முடியாது, இதுக்கெல்லாம் நமக்கு நிறைய படிச்சிருக்கணும், இப்படியெல்லாம் நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, கணிப்பொறி இல்லாத ஒரு பகுதியே கிடையாது, நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆயிடுச்சு. அது இந்த மொபைல் ஃபோனெல்லாம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா, இந்த இன்டர்நெட்டினுடைய யூசேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய பழக்கம்லாம் ரொம்ப வித்தியாசமாயிடுச்சு. ரொம்ப அதிகமாக ஒரு நாளைக்கு பல மணி நேரங்கள் அதே நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சூழ்நிலை இருந்ததா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் அதை நாம் என்ன பண்ணோம், நேர்மறையாக ஏற்றுக்கொண்டோம். அந்த ஏற்றுக்கொண்டதனுடைய காரணத்தினால்தான் அதனுடைய பலாபலன்களை
இன்னைக்கு நாம் அனுபவித்து கொண்டே இருக்கின்றோம். அதனால் நம்மளுடைய நேர்மறையான மனப்பாங்கு நமக்கு எப்பொழுதுமே ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு சாதனையும் பாருங்க, ஊக்கம் உற்சாகம் இல்லாமல் உங்களால் அடையவே முடியாது. ஆக அதை அடைவதற்கு நேர்மறையான மனப்பாங்கு மிக அத்தியாவசியமாக இருக்கின்றது. பிரதர் ரொம்ப அழகாக வந்து நேர்மறையான மனப்பாங்கு பத்தி அல்ல ஆட்டிடியூடை பத்தி சொன்னீங்க. சில பேருக்கு எது எடுத்தாலும் ஒரு எதிர்மறையான மனப்பாங்கு தான் இருக்கும். இதை எப்படி அவங்க திருத்திக் கொள்வது? ஆக உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிட்டின்னு வச்சுங்க, எனக்கு எதிர்மறையான மனப்பாங்கு இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கே உங்களுக்கு சுயநோக்கு தேவையாக இருக்கின்றது. சுயத்தை பற்றிய ஆராய்ச்சி தேவையாக இருக்கின்றது. சுய ஆராய்ச்சி இல்லாமல் உங்களால் இதை தெரிந்து கொள்ள முடியாது. இல்லை என்றால் அதுதான் உங்களுடைய நேச்சராக நீங்கள் நினைத்து விடுகின்றீர்கள். ஆகவேதான் அகநோக்கு அல்லது சுய ஆய்வு நமக்கு அத்தியாவசியமாக இருக்கின்றது. ராஜயோக கல்வியிலேயே நமக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன என்றால் சுய ஆய்வு அல்லது அகத்தை நோக்குதல். அந்த அகத்தை நாம் நோக்கும் பொழுது தான் நம்மளுடைய மனதில் எழுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது, தெரிந்து கொள்ள முடிகின்றது. அதற்கு நாம் எப்படி விரும்புகின்றோமோ அதற்கு தகுந்த மாதிரி ஒரு மாற்றத்தையும் நம்மளால கொண்டு வர முடிகின்றது. ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த ஆக்சுவலா இந்த ஆங்கிலத்தில் கண்டிஷனிங்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு முறை நம்ம செஞ்சு ஒரு தவறான அனுபவம் ஏற்பட்டுடுச்சுன்னா நம்மளுடைய மனப்பாங்கே மாறிடுதுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த அனுபவம் நமக்குள்ள வித்தியாசப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஒரே மாதிரியான அனுபவத்தை எப்போது நாம் பெறுவதே இல்லை. நீங்கள் கூட சொல்லும்போது சொன்னீங்க, தோல்வியிலிருந்து நாம் அதிகமாக அனுபவம் பெறுகின்றோம் என்று. அப்படி ஒன்று கிடையாது. வெற்றியின் மூலமாக நமக்கு அனுபவம் கிடைக்கின்றது. ஆனால் நாம் நம்மை உற்று நோக்கும் பொழுது தோல்வியை எத்தனை முறை பெற்று இருக்கணும் என்பதை அடிக்கடி நாம் நினைவுபடுத்துகின்றோம். அதே வெற்றியை நாம் எத்தனை முறை அடைந்திருக்கின்றோம் என்று நினைவுபடுத்துவதில்லை. அதனால தான் அந்த நேர்மறையான மனப்பாங்கை விட எதிர்மறையான மனப்பாங்கு நம்மளுடைய கண்ணிலே தெரிகின்றது. ஏனென்றால் நாம் அடிக்கடி தோல்வி அடையும்பொழுது நான் எத்தனை முறை கேள்விப்பட்டு விட்டேன் என்று நாம் அதை கணக்கிடுகின்றோம். வெற்றி அடையும் போது நாம் கணக்கிடுவதில்லை எத்தனை முறை நான் வெற்றி பெற்றிருக்கேன் என்று. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்தீர்களானால் தெரியும், சிறிய வயதிலிருந்து இப்பொழுது வரை எத்தனையோ விஷயங்களை நீங்கள் கற்றிருப்பீர்கள், புதுவிதமான அனுபவங்களை பெற்றிருப்பீர்கள். ஆனால் அந்த அனுபவங்களை இருத்தலாக நீங்கள் உங்களிடம் வைத்து கொள்வதில்லை. அது ஒரு பெரிய சவாலாகவே அமைந்து விடுகின்றது. ஆனால் எந்த தோல்வி அடைந்திருந்தோமோ அது நமக்கு அடிக்கடி நினைவுக்கு வருகின்றது. நினைவுக்கு மட்டும் வருவதல்ல, அந்த தோல்வி அடைந்த நேரத்தில் எந்த உணர்வை நாம் பெற்றிருந்தோமோ அந்த உணர்வை மறுபடியும் பெற்று விடுகின்றோம். ஆகவேதான் எதிர்மறையான மனப்பாங்குகளை நாம் களைந்து எறிய வேண்டும். அவைகளெல்லாம் ஒரு முட்செடிகள் மாதிரி. முட்செடிகளால் நமக்கு எந்த பலனும் இல்லை, மேற்கொண்டு அதனால் நமக்கு தீமை தான் விளைகின்றது. அதே மாதிரியாக எதிர்மறையான இந்த மனப்பாங்கினால் நமக்கு தீமை தான் விளைகின்றதே தவிர எந்தவித நன்மையும் விளைவதில்லை. உதாரணமாக அதிலும் முக்கியமாக இந்த எதிர்மறையான மனப்பாங்குகள் நம்முடைய உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் இழந்துவிடச் செய்கின்றது. நாம் நம்பிக்கை அற்றவர்களாக ஆகிவிடுகின்றோம். நாம் எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்வதற்கு ஒரு உந்துதல் இல்லாதவர்களாக ஆகிவிடுகின்றோம். ஆகவேதான் நம்முடைய மாற்றத்திற்கு உட்படும் பொழுது அல்லது வளர்ச்சியில் நாம் பல படிக்கட்டுகளை கடந்து செல்லும் பொழுது நாம் இந்த முன்னேற்றத்திற்கு தடைகளாக இந்த எதிர்மறை மனோபாவங்களை நிச்சயமாக காண்கின்றோம். ரொம்ப அழகா சொன்னீங்க. சில பேர் என்ன செய்வாங்களா, எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நாளை செய்கிறேன் என்று ஒத்தி போடுவார்கள். இது கூட ஒரு மனப்பாங்கு தானா? நிச்சயமாக இந்த ஒத்தி போங்கும் மனப்பாங்கு தான் நமக்கு நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றது. அதையும் நம்ம ஏன் ஒத்தி போடுகின்றோம் என்பதை ஒரு சிறு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னா புரிஞ்சுக்கும். எதையாவது ஒன்றை புதுசாக செய்யணுன்னாலே நாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இதுவரைக்கும் நான் செஞ்சதில்லையே, இப்படி நான் செஞ்சதில்லையே, இப்போ செய்ய வேண்டி இருக்கின்றது, அந்த காரியத்தை நான் எப்படி செய்ய போகின்றேன், எனக்கு அது பழக்கம் இல்லையே, இதற்கு முன்னாடி நான் செய்ததில்லையே என்று நினைக்கும் பொழுது புதிதாக ஒன்று செய்ய போகும்போது கூட அதை முடிந்தவரை தள்ளி போடுவோம். சில பேர் அனுபவங்களையும் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தோல்விதான் கிடைக்கும்னு சொன்னா இந்த ஒத்தி போடுறது இன்னும் ஜாஸ்தி ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், நிச்சயமா அது கூட ஒரு, ஏன்னா உங்களுக்கு உறுதுணையாக அவங்க இருக்கிறதுக்கு பதிலாக
அந்த ஒத்தி போடும் கூட மனப்பாங்குக்கு உறுதுணையாக அவங்க அமைந்து விடுகின்றார்கள். இரண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயம். ஏன்னா அது சரியாக அமையுமா அமையாதா, நாம் விரும்புகிற மாற்றத்தை அது கொண்டு வருமா வராதா, நாம் எதிர்பார்க்குற பலன் அதிலிருந்து கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் நினைக்கின்ற காரணத்தினால தான் அதை தள்ளி போடுவோம். சில பேர் வந்து அந்த 4 பேரை நினைச்சிட்டே இருப்பாங்க. அந்த 4 பேர் என்னை பத்தி என்ன யோசிப்பாங்க, நான் தோல்வி அடைந்து விட்டால் என்ன நினைப்பார்கள் அவர்கள், மற்றவர்கள் என்ன பேசுவார்கள், இதை பற்றி நினைப்பது மூலம் கூட அதை வந்து தள்ளி போடலான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. ஏன்னா பிறரை பற்றி அதிகமாக சிந்திக்கிறவங்க தன்னை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. தன்னுக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை பற்றி அவர்கள் சிந்திக்காமல் எப்போ பார்த்தாலும் பிறரை பற்றியே நினைத்து கொண்டு இருப்பவர்கள் இந்த மாதிரி ஒத்தி போடக்கூடிய மனப்பாங்கு உடையவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஒத்தி போங்கும் மனப்பான்மை காரணமாக நம்மால் சரியாக திட்டமிடாமல் போய்விடுகின்றது. ஏனென்றால் மாற்றத்துக்கு உட்படும் பொழுது சரியாக திட்டமிடல் மிக மிக முக்கியமாகும். அந்த திட்டமிடல் என்பது இல்லாமல் நாம் ஒரு ப்ரெஷர் அல்லது அழுத்தத்துக்கு உட்பட்டு விடுகின்றோம். ஏனென்றால் உதாரணமாக ஒரு காரியத்தை நம்மிடம் செய்வதற்காக ஒருவர் ஒப்புவித்திருக்கின்றார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த காரியத்தை செய்வதற்கான காலக்கெடுவும் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த காலத்தில் அந்த காரியத்தை முடிக்க வேண்டும். ஆனால் நம்மிடம் இருக்கின்ற ஒரு பலகீனமான ஒத்தி போடும் மனப்பாங்கின் காரணமாக அந்த காரியத்தை நாம் செய்யாமல் கடைசி வரை இழுத்து கொண்டே வந்து விட்டோமானால் குறுகிய நேரத்தில் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்கும்போது அதற்கான திறமை நம்மிடம் இருப்பதில்லை. ஏனென்றால் மாற்றத்தில் முக்கியமான ஒரு பங்கு இருப்பது அதற்கான திறமைகள், கேப்பபிலிட்டிஸ், தகுதிகள் நமக்கு அவசியமாக தேவையாக இருக்கின்றது. வெறுமனே வில் பவர் மட்டும் இருந்தால் பத்தாது, ஃபோக்கஸ் மட்டும் இருந்தால் பத்தாது, கேப்பபிலிட்டிஸ் நமக்கு தேவையாக இருக்கின்றது. ஆனால் யார் ஒருவருக்கு இந்த ஒத்தி போடும் மனப்பாங்கு இருக்கின்றதோ அவர்கள் தங்களுக்குள்ள திறமைகளை ஒருபொழுதும் வளர்த்து கொள்வதே இல்லை என்பதை தான் நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். பிரதர், ரொம்ப அழகா இன்னைக்கு வந்து மனப்பாங்கு எத்தனை வகைகள், அதை எப்படியெல்லாம் நம்ம வந்து கையாளலாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. இங்கே வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம். மிக்க நன்றி. என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? இன்னைக்கு அழகா மனப்பாங்குனா என்ன, ஆட்டிடியூட் அப்படின்னா என்ன, இதுக்கு என்னென்ன தேவைகள், எத்தனை வகைகள் உண்டு என்பதையெல்லாம் பிரதர் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. வெற்றி அடைபவர்கள் எல்லாம் மாற்றத்தை எப்படி கையாளுகிறார்கள் என்பதில் தான் இருக்கிறது என்று வந்து பிரதர் சொன்னாரு. இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.